இந்த மாதத்தை கொடுத்த தேவனுக்காக நல்ல கைத்தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜூலை மாதத்தை கொடுத்த தேவனுக்காக நல்ல முழு பலத்தோடு இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகம் 121:2. சங்கீத புஸ்தகம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடையவைகளுக்கு உதவி வரும் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடையவைகளுக்கு உதவி வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருடைய உதவி வரப்போகிறதற்காக உதவி வரும். சொல்லுங்களேன், உதவி வரும். அல்லேலூயா. மனுஷனிடத்திலிருந்து வராது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். உங்களுக்கு உதவி செய்ய போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்றே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வானத்தை படைத்தவர், நம்ம வாழ்கிற இந்த பூமியை படைத்தவர், இப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு உதவி வரப்போகிறது. அல்லேலூயா. மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராது. மனுஷனால் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது நிறைய பலன்கள், நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அவருடைய உதவியை நமக்கு கொடுக்கறதுனால தேவதூதர்களை விட நம்மளை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பக்கத்துங்களை பார்த்து கை கொடுத்து, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்லுங்களேன், சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு தேசத்தினுடைய அதிபதி நமக்கு உதவி செய்யல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உதவி செய்ய போகிறார். தேவதூதர்களுக்கு கூட அவர் கை கொடுக்கல. இந்த ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு ஆண்டவர் கை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் கை கொடுக்க போகிறார். ஆபிரகாமின் சந்ததி என்றால் தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனுக்கு கொடுக்கிறவங்க, தேவனை தேடுகிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உதவியாக கை கொடுக்க போகிறார். நம்பினீங்கன்னா நல்ல கைத்தட்டி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி தேவன் உதவி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்? முதல்ல 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான்.
அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரம் ம். பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு இஸ்ரவேலில் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வர நினைக்கிற சத்துருக்கள் வராதபடிக்கு அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அவர்கள் மேலே நம்ம கை இருக்கும். அவர்கள் மேலே நம்ம கை இருக்கும்னா அவர்கள் மேலே நம்ம அதிகாரம் இருக்கும். அவங்கள நம்ம எழும்ப விடாதபடி அமைக்கிக்கிட்டு இருப்போம். அவங்க கீழே இருப்பாங்க, நம்ம மேலே இருப்போம். கர்த்தர் சத்துருக்களை தாழ்த்தி போடுவார், நம்மளை உயர்த்தி வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்துரு எழும்புகிறதுனால தான் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எந்த குடும்பங்களில், எந்த தொழிலில், எந்த வியாபாரத்தில் சத்துரு எழும்புகிறானோ அங்கே சமாதானம் இருக்காது. ஈசாக்கு கூட கிணறு தோண்டும் பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணாங்க, போராடினார்கள். சத்துருக்கள் எழும்பும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்காது. நம்முடைய காரியங்களை நம்ம நிம்மதியாக விடுதலையோடு செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுது சத்துரு தாழ்த்தப்படுவார்கள், நாம் உயர்த்தப்படுவோம். சத்துருவின் மீது நம்ம கை இருக்கும், நம்ம மேலே சத்துருவின் கை இருக்காது. இதை நிமித்தம் அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். கர்த்தர் நம்மளை ஜெயமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி. சத்துரு தாழ்த்தப்படுவார்கள். கர்த்தர் முதல்ல சொல்றாரு, உன் மேலே எகிரிக்கிட்டு வருகிற உனக்கு விரோதமா உன்னை மேற்கொண்டுருவோம், உன்னை அழிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு வருகிற அந்த சத்துருக்கள் இந்த மாசத்துல அடக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போடுவார். அவர்கள் மேல நம்மளை வைப்பாரு, நம்ம மேல அவனால கையை வைக்க முடியாது. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் சத்துருக்களை குறித்து, உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை குறித்து, உன் மேலே எரிச்சலா இருக்கிற உன் சத்துருக்களை குறித்து கலங்காதே. கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மிஸ்பாவிலே ஜனங்களை கூட்டி இருந்தபோது அவர்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்களுக்கு பயந்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி சொல்லி ஜனங்கள் ஜெபிக்க சொல்றாங்க. 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தி ஆண்டவரை வேண்டிக் கொண்ட போது பெலிஸ்தியர்கள் மேல கர்த்தர் இடி முழக்கங்களை உண்டாக்கினார். என்ன முழக்கங்களை உண்டாக்கினார்? இடி முழக்கங்களை உண்டாக்கினார். சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள். சத்துரு அதுக்கு பிறகு எழும்பி வரல. நம்ம போராடினாதான், நம்ம ஜெயமெடுத்தாலும் சத்துரு நமக்கு விரோதமா எழும்பி வருவான். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்து சத்துருக்கள் மேல யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சத்துரு அதற்கு பின்பு எழும்பி வரவே மாட்டான். கர்த்தர் நமக்காக இடி முழக்கங்களை உண்டாக்க போகிறார். சத்துருக்களை அடக்கி போட போகிறார். சத்துருக்களை தாழ்த்தப்பட்டு போட போகிறார். அங்கே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையில ஒரு கல்லை எடுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேர் என்ன பேர் அப்படின்னா
எபனேசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். இதுக்கு முன்னாடி உன் சத்துருவை விரட்டினவர், உன் சத்துருவை அடக்கினவர், இடி முழக்கங்களை உண்டாக்கினவர் இனி வரும் நாட்களிலும் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய உதவிகள் நமக்கு முடிந்து போகவே போகாது. ஆண்டவர் நேற்று நின்று நின்று முன்னாடி நீங்க கர்த்தரிடத்துல இருந்து நிறைய உதவிகளை பெற்றிருப்பீங்க, நன்மைகளை பெற்றிருப்பீங்க, அற்புதங்களை பெற்றிருப்பீங்க, அதிசயங்களை பெற்றிருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், இனிமேலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உதவிகள் கிடைக்கும். தேவனுடைய உதவிகள் முடிந்து போவதில்லை. சொல்லுங்களேன், கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல எபனேசரா இருக்க போகிறார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல எபனேசரா இருக்க போகிறார். அவருடைய உதவிகள் உங்களுக்கு முடிந்து போவதில்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி, இயேசுவே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நீர் துரத்தடிக்க போகிறீரப்பா. யூதாவே, உன்னுடைய கரம் சத்துருவின் பிடரின் மேல இருக்கும் அப்படி சொன்னாரா? அதே மாதிரி நம்முடைய கரம் சத்துருவின் பிடரின் மேல இருக்கும். சத்துரு நமக்கு விரோதமா தலையை தூக்க முடியாது. நம்முடைய காரியத்தில் சமாதானம் இருக்கும், நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்ம தொழிலில் சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் இதை உண்மையா நம்புறீங்க? இம்மட்டும் உதவி செய்த இந்த எபினேசர் இனி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்களேன். நான் சொல்றதை ஏனோதானு கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த போராட்டம் மாறாதா, இந்த பிரச்சனை மாறாதா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய உதவிகள் உங்களுக்கு உண்டே. சத்துரு தாழ்த்தப்படுவார்கள், சத்துருவின் மீது நம் கை இருக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாமல் இருந்ததற்கு காரணம் ஒரு சத்துரு. இனிமேலும் நீங்கள் எழும்ப முடியாத அளவிற்கு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறவன் சத்துரு. மனசில் சத்துரு, வாயில் அல்ல, தோற்றத்தில் அல்ல, நடக்கையில் அல்ல, ஆனால் மனசில் சத்துரு. அந்த சத்துரு உங்களுக்கு எதிராகவே யோசனை செய்து உங்களுக்கு மறைவா நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு கெடுத்து கொண்டிருந்தவர்கள். அதாவது சிந்தனையில சத்துரு. அந்த சத்துருவைத்தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, செத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை வேகமாக வாசியுங்களே. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25. அவர் வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். 28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய ஆரோக்கியத்திற்காக இயேசுவை நோக்கி கூப்பிடுறா, வேண்டிக் கொள்றா. ஆண்டவர் முதல்ல அதை கேட்கல. ரெண்டாவது சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேலருக்காக வந்தேன் அப்படி சொல்றாரு. அவள் மறுபடியும் ஆண்டவரிடத்துல பிசாசு பிடித்து அலக்களிக்கப்படுகிற
தன்னுடைய பிள்ளைக்காக மறுபடியும் ஜெபிக்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறதில்ல அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அவள் மறுபடியும் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது அந்த மேசையில் இருக்கக்கூடிய துணிக்கைகள் கீழே விழுமே, அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கிறது. அவள் ஒரு இஸ்ரவேல் ஸ்திரீ அல்ல, அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. ஏன் அவளுடைய வேண்டுதலுக்கு இப்படியெல்லாம் தேவன் பதில் சொன்னார்? ஆண்டவர் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல, ஆண்டவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர்கள் கானானியராய் இருக்கிற அந்த மகள் விசுவாசத்தின் பிள்ளையா, ஆபிரகாமின் சந்ததியா, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறார். அவள் விசுவாசித்த போது அந்த விசுவாசத்தை பார்த்தோம், விசுவாசம் பெரிது அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் விரும்புகிறபடி கர்த்தர் செய்வார். நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாகணும், உங்கள் பிள்ளைகள் சுகமாகணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களே, உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தால் நன்றாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி. ஏன்னா நிறைய பெற்றோருடைய விருப்பம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அப்படித்தானே? ஆசைகளோடு கனவுகளோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் பாதியில் பாழா போய்விடுகிறார்கள், மரணத்துக்குள்ளே போய்விடுகிறார்கள். பிசாசினால் பாவத்தினால் அலக்களிக்கப்பட்டு அவங்களுடைய பாதை வேறு பாதையாய் போய்விடுகிறது. ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் விரும்புகிறபடியே தேவன் மாற்றி தருவார். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் உதவிகள் கேட்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க. கஷ்டப்படக்கூடாதுன்னு பிள்ளைகளை கூட வேலை செய்ய வைக்காம நீங்க வேலை செய்றீங்க, நல்லதுதான். ஆனா மிக முக்கியமானதை நீங்க செய்யாம விட்டுறீங்களே. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தேவனுடைய உதவிகளை நீங்க கேட்குறீங்களா? ஒவ்வொரு தாயினுடைய ஒவ்வொரு தகப்பனுடைய கடமை தன் பிள்ளைகளுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏன்னா ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக்க முடியும். கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஆண்டவர் தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளை உயர்வுக்குள்ள கொண்டு போக முடியும். யோசேப்பு ஆண்டவர் கொண்டு போனாரு, தாவீது ஆண்டவர் கொண்டு போனாரு. தாய் தகப்பன் இல்லாமலே ஆண்டவர் யோசேப்பை அரியணையில உட்கார வைத்தாரு. நம்ம பிள்ளைகள் கூட நம்ம கர்த்தர் இருந்தா போதும், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும்.
நிறைவேறும், நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நம்முடைய கனவுகள் நிறைவேறும். இல்லை என்றால் நம்முடைய ஆசையிலே நம்முடைய கனவுலே பிசாசு மண்ணள்ளி போட்டுருவான். ஆனா தேவனுடைய உதவிகளை நம்ம கேட்டு அந்த கானானிய ஸ்திரீ போல விடாப்புடியா விசுவாசித்து ஆண்டவர் உதவி செஞ்சாதான் என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா என் பிள்ளைகள் எழும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆண்டவரை பெரிய அளவில் விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க விரும்புகிறபடியே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு உணர்வடைந்து நல்ல ரெண்டு கையை தட்டி பரிசுத்த ஆவியில நிறைந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் நிறைவேற தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இதெல்லாம் கை தட்ட மாட்டேங்குது பாருங்களேன், சவங்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆவியானவர் பலமா இறங்குகிறார், வைராக்கியமா இறங்குகிறார், வைராக்கியமா இறங்குகிறார். உன் ஆசைகள் நிறைவேறணும் இல்ல, உன் கனவுகள் நிறைவேறணும் இல்ல, இந்த தெய்வத்தால தான் அதை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு, பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான். நம்ம விருப்பங்களை நம்முடைய ஆசை கனவுகளை நிறைவேறாமல் போக செய்வதற்கு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேல நம் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல நித்தமும் ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்காத நாட்கள் இல்லாமல் போகட்டும். பிள்ளைகள் தூங்கின பின்போ அல்லது எந்த நேரம் கிடைக்கிறதோ முழங்காலில் நின்று உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது அது பாழான நிலையில் இருந்தாலும் ஜெபிங்க. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கெட்டு போகாமல் காப்பார். ஒருவேளை கெட்டு போன நிலைமையில் இருந்தால் நல்ல நிலைக்கு தேவன் கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது ஆரோக்கியமாக்குவார், உங்க விருப்பங்களை நிறைவேற்றுவார். நிறைய பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு தேவனுடைய உதவியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுத்தராமல் போய்விடுகிறது தான். மனுஷனுடைய உதவி வருதா, தேவனுடைய உதவியோ நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். ஒவ்வொரு தாயும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அல்லேலூயா. விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். சங்கீதம் 37:40 வாசிங்கள. சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், நாம் விடுதலையாகும். யாருடைய கைக்கு நம்மளை ரட்சிப்பார்? துன்மார்க்கருடைய கைக்கு. பார்வோன் மாதிரி அடிமைப்படுத்துகிற, கடன் கொடுத்து வட்டிக்கு வாங்கி அது கொடுக்க முடியாமல் அடிமைப்படுத்துகிற, இன்னும் பல்வேறு விதத்தில் மனுஷர்கள் அடிமைப்படுத்துவாங்க. கர்த்தர் சொல்றார், துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை நேபுகாத் நேச்சாருடைய கோபத்துக்கு தப்பிக்க வைத்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கு தப்பிக்க வைத்தது போல, இந்த பொறாமை பிடித்த சவுல் போன்ற மனிதர்களுடைய கைக்கு தப்பிக்க வைத்தது போல, தாவீதை தப்புவிக்க வைத்தது போல தேவன் உங்களையும் தப்புவிக்க வைப்பார். அல்லேலூயா. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், துன்மார்க்கருடைய கைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி ரட்சிப்பார்.
நீங்கள் விடுதலையாவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த மாசத்துல உங்க கடன்கள் எல்லாம் அடைச்சு அந்த மனிதர்களிடத்திலிருந்து நீங்க விடுதலையாவீர்கள். உங்க கடன்கள் அடைக்கப்படுகிற மாதமாக, உங்க அடிமைத்தனங்கள் மாறுகிற மாதமாக, பார்வோன் கையிலிருந்து விடுதலையாகிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவருடைய உதவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது போல, ஆண்டவருடைய உதவி அற்புதங்களை செய்தது போல, ஆண்டவருடைய உதவி உங்களுக்கும் கிடைத்து விடுதலையாவீர்கள். விடுதலையின் பாட்டை பாடுவீர்கள். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் உங்களுக்கு விடுதலையை தருவார். துன்மார்க்கமான பிசாசினுடைய கைக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். உங்களை கொல்லுவோம் அழிப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரோதமாய் ஓடி வருகிற அந்த துன்மார்க்கத்தின் ஆவிகளுக்கு கர்த்தர் உங்களை விலைக்கு தப்புவிப்பார். நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் அப்படின்னு சொன்னது போல நீங்களும் சொல்லத்தக்கதாக தேவன் உங்களை தப்ப பண்ணுவார். வேடனுடைய கண்ணிக்கு தப்ப பண்ணுவார். எந்த வலையிலையாவது மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பொறாமப்பட்டு அலைகிற அப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது விடுதலையாவோ. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், விடுதலையாவீர்கள். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதனைக்காரன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிச்சது மாதிரி உங்களையும் சோதிப்பான். சோதனைக்காரன். ஏசப்பா பிசாசு சோதித்த போது அதுல ஜெயம் எடுத்தார். பிசாசு அவரை விட்டு விலகி போனார். அந்த சோதனையில ஜெயம் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற அந்த சோதனையில நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு மனுஷன் சோதனையில் ஜெயிச்சிட்டோம்னா பிசாசு அவனை விட்டு விலகி போயிடுவான். ஒரு மனுஷன் சோதனையில் தோத்துட்டான்னா பிசாசுக்கு அடிமையாயிடுவான். அதான் நடக்கும். இயேசு கிறிஸ்து கூட பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனையில் அன்னைக்கு தோத்து போயிருந்தார்னா அடிமைப்படுத்தியிருப்பான். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்ததுனால அவரை விட்டு விலகி போனான். நீங்களும் பிசாசு கொண்டு வருகிற டெம்ப்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. டெஸ்ட் வேற, டெம்ப்டேஷன். கர்ணம் தப்புனா மரணம், அந்த மாதிரி இருக்கும் அந்த சோதனை. வாழ்வா சாவா போராட்டம் இருக்கும். இந்த சோதனையில் ஜெயிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வீர்கள். இந்த சோதனையில் தோத்துட்டீங்கன்னா பின்மாற்றத்தில் போய்விடுவீர்கள். பிசாசுக்கு அடிமையாக போய்விடுவீர்கள். அதான் டெம்ப்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. டெஸ்ட்டுங்கிறது இயேசு கிறிஸ்து வைக்கிறது. ஆபிரகாமுக்கு வச்சது மாதிரி. அது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்காக, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவன் வைப்பார். ஒருவேளை அந்த சோதனையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் வச்சு உங்களை எப்படியாவது முன்னேற்றத்துக்குள்ளே நடத்துவார். ஆனால் பிசாசு வைக்கிற சோதனை அப்படி அல்லாது வாழ்வா சாவா போராட்டம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான நிலையிலிருந்து, ஆவிக்குரிய நல்ல நிலையிலிருந்து கீழான நிலையில் தள்ளப்பட்டு கிடப்பாங்க. சோதனையில் தோத்துட்டாங்க. சோதனை எல்லாருக்கும் வரும். யோசேப்புக்கு வந்தது மாதிரி சோதனை எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த சோதனையில் ஜெயிக்கணும். நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்மளை ஜெயிக்க வைப்பதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர்
தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையே வரும்பொழுது ஏன் இப்படி சோதனையெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயம். யோபு சோதனையில் ஜெயித்த போது முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். எல்லாமே ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்தார். பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாமே அவன் இழந்து போன எல்லாவற்றையுமே 2 மடங்கு தேவன் கொடுத்தார். சோதனையில் ஜெயிங்க, ஏசப்பா ஹெல்பிங். ஆமென். என்ன இப்படி உட்காந்துருக்குறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. இச்சைகளில் சோதனை வரலாம், காசில் சோதனை வரலாம், விசுவாசத்துக்கு சோதனை வரலாம். ஆனால் எல்லா சோதனையிலையும் ஜெயிச்சிருங்க. உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஏசப்பா தலையில் கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. நல்ல 2 கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டில் அந்த சோதனையில் ஜெயிச்சதுனால தான் அவன் தலை மேலே கிரீடம் வந்தது. எகிப்து தேசத்தின் அதிகாரி, அடிமையாய் போன யோசேப்பு அதிபரான கதை. அல்லேலூயா. நீங்களும் சோதனையில் என்ன செய்யுங்க? ஜெயம் அடைங்க. பக்கத்து உங்களுக்கு பார்த்து சொல்லுங்களேன், சோதனை வரும், எப்படா சோதனை வரும் உள்ளே ஓடிடுவோம்னு நினைக்கக்கூடாது. அந்த சோதனை வரும் பொழுது அதை காலில் எத்தி விட்டு அதை ஜெயம் அடைங்க. நான் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லி யோசேப்பு மாதிரி ஜெயம் அடைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 12:22. 1 நாளாகம புஸ்தகம் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தேவன் உதவி செய்தா தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறும். சிறியதாக இருக்கிற, குறுகி போய் இருக்கிற நீங்கள் ஒரு சேனையாவீர்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர்களை தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தேவையானவைகளை கொடுக்கும்படியாக சில உதவிகளை தேவன் எழுப்புவார் என்று. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இது மனுஷனால் வருகிற உதவி அல்ல, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய பயன்படும் பாத்திரங்களாக சில மனிதர்களை கொண்டு வருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் சொல்கிறத கேட்குறீங்களா? பின்னாடி உள்ளவங்க தூங்குறீங்களா? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய சேனையை போல மகா சேனையாய் மாறுவீர்கள். உங்களுடைய தொழிலில் இன்னும் ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்வார்? சேர்ப்பார். டெவலப் ஆவீங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல உங்களுடைய காரியமும் விருத்தி அடையும் என்று தேவன் சொல்லுகிறாரு. ஏன்னா இது மனுஷனுடைய உதவி அல்ல, இது தேவனுடைய உதவி. தேவனுடைய உதவி எப்பொழுதும் உங்களுக்கு அது பெரிய உதவிகளை கொண்டு வரும். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சில மனிதர்களை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராது. நீங்கள் கூட வருத்தப்படுவீங்க, அவனுக்கு நான் அவ்வளவு செஞ்சேனே, இவனுக்கு நான் இவ்வளவு செஞ்சேனே, எனக்கு எவனும் உதவி செய்யலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவனிடத்துலேருந்து வராது.
ஆனால் தேவன் சில மனிதர்களை நமக்கு எழுப்பி தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் சில மனிதர்களை எழுப்பி தருவார். நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவன் சில மனிதர்களை எழுப்பி தருவார். அவங்க உங்க கூட வந்து சேருவாங்க. உங்கள் சேனை சாதாரண சேனையாக இருக்காது, தேவனுடைய சேனையை போல மகா பெரிய சேனையாகும். நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. என் வேலை ஸ்தலத்துக்கு ஆள் வரலையா அப்படின்னு நினைப்பீங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். நம்புனீங்கன்னா நீங்கள் தலைக்கு மேலே கை தட்டுங்களேன், இன்றைக்கே அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசத்தோட என் சேனையை ஆண்டவர் மகாபெரிய சேனையாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார்னு எத்தனை சகோதரர்கள் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேலே கை தட்டுங்க, தலைக்கு மேலே கை தட்டுங்களேன், தலைக்கு மேலே கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்களேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதற்கு அடையாளங்கள் வெளிப்படும். நல்ல நல்ல தலைக்கு மேலே கை தட்டுங்களேன், சத்தமாக கை தட்டுங்களேன், ஓசை உள்ள கைத்தாளத்தோடு. ஆவியானவர் உன் சேனையை பெரிய சேனையா மாத்த போறாரு. உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன்னு தாவீது சொன்னது மாதிரி நீங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இதை மனசில் வச்சுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தைலாம் உங்கள் மனசுக்குள்ளே போயிருக்கா? என்னமோ உங்கள் மனசுக்குள்ளே போனது மாதிரி என்னால் உணர முடியல. எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் பதிச்சு வச்சிருக்கிறீங்க? உங்கள் கை வைத்து காமிங்க. மனசில் பதிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த தேவனுடைய உதவி உங்களுக்கு வேணுமா? தாவீதுக்கு மாதிரி உங்களுக்கும் உதவி வேணுமா? இல்லை மனுஷனையே தேடி அலைய போகிறீங்களா? கடவுளை விட்டுட்டு தேவனுடைய உதவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் தேவதூதர்களை விட மேலானவர்கள். தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நீ சிறுசா இருக்கிற, உன் சேனை சிறுசா இருக்குது, ஆனால் பெருசாக்கணும்னு தேவனுக்கு விருப்பம். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் சிறுசா இருக்குது, அதை ஒரு பெரிய சேனையா உருவாக்கணும்னு தேவனுக்கு விருப்பம். ஒரு குழந்தையை கொடுத்து விட்டாலே அது ஒரு கோடி. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் சகோதரியை நீ கோடாகொடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஒரு மகா சேனையாக ஆண்டவர் பெருக பண்ணுவார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உங்கள் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஐயோ என்னால் எழும்ப முடியலையே, என்னால் பெரிதாக முடியலையே, ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கிறேன்னு, இதை விட கீழே போகிறேன், ஆனால் இதை விட எழும்பலாம்னு நினைச்சா என்னை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய தேவனாக இருக்கிறார். கண்டிப்பா அவருடைய சேனையை போல உங்களுடைய சேனை பெரிதாகும், உங்களுடைய சேனை பெரிதாகும், உங்களுடைய சேனை பெரிதாகும். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உதவிகளை தேவன் எழுப்பி தருவார். ஆனால் உதவிகள் வரும் பொழுது அது மனுஷ உதவி அப்படின்னு நினைக்காம அது தேவனுடைய உதவி அப்படின்னா ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் அந்த மனுஷனுக்கு மகிமையை செலுத்திடக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையாயிடக்கூடாது. மனுஷனுக்கு நன்றியாக இருக்கலாம், ஆனால் அடிமையாயிடக்கூடாது. இது தேவனிடத்திலிருந்து வந்த உதவின்னு ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லணும். தாவீது கொஞ்சம் பேரை வச்சிருந்தான் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது. அதில் சில கடங்காரன், ஓடினவன், விரட்டப்பட்டவன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்தார். பைபிள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? தேவனுடைய சேனைக்கு ஒப்பாக மகா கிரேட் பெரிய பெரிய இராணுவமாய் மாறிட்டு கர்த்தர் செய்வார். ஆமென். 5 காரியங்கள். சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள்,
சத்துருவின் மீது நம் கை இருக்கும். ரெண்டாவது, விருப்பங்கள் நிறைவேறும். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை குறித்தான விருப்பங்கள் நிறைவேறும். மூன்றாவது, விடுதலை ஆகும். நாலாவது, சேனையில் சோதனையில் ஜெயம் கிடைக்கும். கடைசியாக, தேவ சேனையைப் போல மகா சேனையாகும். அதை ஒரு முறை சொல்லுங்களேன். தேவ சேனையைப் போல மகா, சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அதாவது விசுவாசம் இருந்துச்சுன்னா சத்தம் ஓங்கி வரும். விசுவாசம் குறைவாக இருந்துச்சுன்னா அப்படித்தான் இருக்கும். நீ சொல்ல தேவ சேனையை போல மகா சேனை, சத்தமாக சொல்லுங்களேன். தேவ சேனையை போல மகா சேனையாகும். இத்தனை பேருடைய சத்தத்துக்கு இந்த சத்தம் அதிகமான சத்தம் இல்லை. இன்னொரு முறை, கடைசியாக ஒரு முறை சொல்லுங்களேன். தேவ சேனையை போல மகா. உங்களுக்கு கொடுங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி சொல்லுங்களேன். இந்த வாக்கு தத்தங்கள் மூலமா கர்த்தர் உங்க இடத்துல பேசி இருக்கிறாரா? எத்தனை பேர் கூட பேசி இருக்கிறார்? ரெண்டு கைகளை வாழ்த்துக்க, நான் உயர்த்துக்க, நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன்.